நருட்டோ, நருட்டோ. இருங்கடா, உங்களை ஒக்காகி ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். சாஸ்கே இங்கே என்ன பண்ணுற? ஒக்காகி நம்மளை சம்மன் பண்ணியிருக்காரு. இந்நேரத்துக்கு எதுக்கு? அதெல்லாம் தெரியாது, வர சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். சரி இரு, நானும் வரேன். ஏய் சிக்கமாரு, இங்கே என்ன பண்ணுற? ஒக்காகை சமன் பண்ணியிருக்காரு. என்ன எல்லாரையும் சமன் பண்ணியிருக்காரு? ஒருவேளை சீரியஸாக இருப்பாரோ? அதனால நருட்டோ, நீ தான் அடுத்த ஹொக்காகே. இந்த லீஃப் வில்லேஜை நீ தான் காப்பாற்றணும். இந்த மடப்புண்டையை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. கக்காசி சென்சே, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? இந்நேரத்துக்கு சமன் பண்ணியிருக்கீங்க சார். அக்காட்சிக்கு மெம்பரில் ஒருத்தன் நம்ம கிளைண்ட்டை கடத்தி வச்சுருக்கான். இதோ இந்த ஸ்க்ரோலை கொடுத்தாதான் அவனை விடுவேன்னு சொல்கிறான். அதனால் இந்த ஸ்க்ரோலை கொடுத்துட்டு அவனை காப்பாற்றிட்டு வாங்க. ஸ்க்ரோலை கொடுக்காம அவனை எப்படி காப்பாற்றுறேன்னு பாருங்க. அதிக பிரசங்கித்தனம் பண்ணாமல் சொல்கிறத மட்டும் செய் நருட்டோ. கக்காசி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் போங்க. நீங்கள் லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கிளைண்ட்டுக்கு தான் ஆபத்து. ஓகே சார். சென்சி, சுத்தமாக முடியல சென்சி. தூங்கி 2 நாள் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் தரீங்களா? ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். பசங்களை பார்த்தா ரொம்ப டயர்டாக தான் தெரியுது. ஆல்ரெடி நருட்டோ போன மிஷின்லேயே 2 நாளாக தூங்கலை வேற. சாசுக்கு இவனும் டயர்டாக தான் இருக்கான். ஸோ இவங்களை விட்டுட்டு நான் முன்னாடி போனால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஓகே நருட்டோ, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் முன்னாடி போகிறேன். தேங்க்ஸ் சென்சி. நருட்டோ, இங்கே வேணாம், ஏதாவது சமதள இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம். நருட்டோ. சாக்குரா, இன்னும் கொஞ்ச நேரம் சாக்குரா. டேய் நருட்டோ, விழிஞ்சிருச்சா? விடியாமல் பின்ன 10 நிமிஷம் சொல்லி தூங்கிட்டே இருந்தா? ஐயோ, அப்போ அந்த கிளைண்ட்டுக்கு என்னாச்சு? அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்ல. அதான் கக்காசி சென்சே போயிருக்கார்ல, அவர் பார்த்துக்குவார். கக்காசி சென்சே மாதிரி ஒரு திறமையான சென்சேவை நான் பார்த்ததே இல்லை. பின்ன மற்றவருக்காரங்களாம் அவரை பார்த்து பயப்படுவாங்களா? அதுவும் சரிதான். அப்போ சரி, வாங்க புறப்படலாம். கக்காசி சென்சே மாதிரி ஒரு திறமையான நான் பார்த்ததே இல்லை. அவர் இருக்கிற ஃபாஸ்ட்டுக்கு இந்நேரம் எங்கேயோ போயிருப்பார். இன்னும் கூட நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கி இருந்துட்டு போயிருக்கலாம். சிக்கமாரோ, நீ தான் என்னை அவசரப்பட்டு எழுப்பிட்ட ட்ரீமில் இருந்து. ரைட்டு விடு, போகிறோம். நேராக போய் அந்த கிளைண்ட்டை காப்பாற்றிட்டு அவனை தட்டி தூக்குறோம். ஓகே, போனதுக்கப்புறம் பாரு, அவனை எங்கூட்டு அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. எங்கே எவனையுமே காணோம். சென்சே, சும்மா சென்சே. அச்சோ, விடிஞ்சிருச்சா? சாரி பசங்களா, அசதியாக இருந்துச்சு, லைட்டாக கண்ணா சொன்னேன், அப்படியே தூங்கிட்டேன். சென்சி, என்ன இப்படி பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்லுங்க? அப்போ அந்த கிளைண்டோட நிலைமை? நருட்டோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாரு வாத்தா, கிளம்புங்கடா. இல்லைங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை சிட்டி மொபைல்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். நீங்கள் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும் தெரியாமல் இருக்கீங்களா? உங்களுக்கு சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கா? அப்போ நீங்கள் அணுக வேண்டிய இடம் சிட்டி மொபைல்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இவங்க மொபைலை பற்றின A to Z எல்லா சர்வீஸும் வெறும் 15 டேஸில் உங்களுக்கு கற்றுற போகிறாங்க. இந்த இன்ஸ்டியூட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, நம்ம கோயம்புத்தூர் பீலமெட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஃபார் மோர் கான்டாக்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு. சென்சே யார் இவர் நமக்காக அதை காத்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு? இவன் அக்காட்சிக்கு மெம்பரில் ஒருத்தன். இவனை லேசாக நினைக்காதீங்க. அப்போ குறுக்கரேவா நினைக்கட்டா? முதல்ல இதெல்லாம் ஜோக்குன்னே நினைக்காதீங்க. நருட்டோ மூடிட்டு இருக்க மாட்டியா கம்முன்னு? பாடுறா சர்ப்ரைஸை, நம்மளே பார்க்க கக்காசி வந்திருக்காரு. எங்கள் சென்சே உங்களுக்கு தெரியுமா? அவரை தெரியாமல் இருக்குமா? எங்களை மாதிரி பல பேருக்கு எதிரியே அவர் தான். இடான், உனக்கு தேவை ஸ்க்ரோல் தானே? எங்கள் கிளைண்ட் எங்கே இருக்காருன்னு சொல்லிடு, இந்த ஸ்க்ரோலை உனக்கு கொடுத்துட்றேன். வீணா பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காத. முதல்ல நீ ஸ்க்ரோலை கொடு, அப்புறம் கிளைண்ட் எங்கே இருக்கான்னு நான் சொல்கிறேன். அது முடியாது. அப்போ இதுவும் முடியாது. பிரச்சனை தானா? பிரச்சனை தான். சமாதானம் இல்லையா? சமாதானங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அப்போது சண்டை தானா? இன்னைக்கு சண்டே இல்லை கக்காசி, மண்டே. சாரி கக்காசி, ஆனா நான் உன்னோட பெரிய ஃபேன். அப்படியா? இப்போ இங்கிட்ட வீசு, ஒரே தூக்கமாக இருக்கு. அப்பா சாமி, முன்ன பின்ன தெரியாத ஜோக்கு கூட சிரிக்கிறீங்க. என் ஜோக்கு சிரிப்பு வராத மாதிரி நடிக்கிறீங்க. அவ்வளோ வன்மமாடா என் மேலே? ஐயோ சாரி சென்சே. எல்லாம் தெரியும் சாசிக்கே, நில்லு. ஏ கக்காசி, இப்படியே பேசிக்கிட்டே தான் இருக்க போறியா? சென்சே நீங்கள் இருங்க சென்சே, நாங்கள் போகிறோம். இது எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அதுவும் சரிதான், உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். அப்போ நம்மளும் பூஜை ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்னடா அது, புல்லா இருக்கனால உழுக மாட்டேங்குது. பாய்ஸ் வாங்க. ஃபயர் ஸ்டைல், ஃபயர் ஜுட்சு. ஏன் என்னாச்சு? என்னால மூவ் பண்ண முடியல. ஷேடோ பேரலைஸ் ஜூட்ஸு கம்ப்ளீட். அந்த ஸ்வாட் பரவாயில்ல, நல்லாவே சண்டை போடுறேன். நருட்டோ ஆனா இது நமக்கு பத்தாது. சென்சே நீங்கள் ஏன் வந்தீங்க? வலையில மீன் உழுகுன்னு பார்த்தா திமிங்கலமே விழுந்திருக்கு. இரு. ஓ, இதான் விஷயமா? அவன் கத்தி இவ்வளோ பெருசாக இருக்க காரணம் எனிமியை வேகமாக அட்டாக் பண்ணணும்னு இல்லை. எனிமி உடம்புல ஒரு சின்ன காயம் ஏற்படுத்தினா கூட போதும், அதை லிக் பண்ணி அந்த சர்க்கிளில் நிற்கிறான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறானோ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. இப்படியே சென்சேவை டான்ஸரை வச்சு மூச்சவங்க வச்சு சாவடிக்க போகிறான். ஓ, அப்போ இதுதான் பிளானா? நருட்டோவையும் சிக்கமாரிவையும் பார்த்தா அவன் என்ன ஜுட்சு யூஸ் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. ஆமாம், கக்காசி சென்சே எதுக்கு லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு? இந்த தற்கூரி கண்டுபிடிச்சிருப்பான்னு நினச்சது என் தப்பு தான். இப்போ சென்சே எப்படி காப்பாற்றுன்னு தெரியலையே. வெயிட், அவன் ஏன் சர்க்கிள் நின்றுட்டு இதெல்லாம் பண்ணுறான்? ஆரம்பத்திலே கக்கா சென்சோட பிளட் எடுத்து அந்த சர்க்கிள் நின்னதுக்கப்புறம் தான் இவன் பண்ண மாதிரியே அவர் பண்ணாரு.
அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவன் இந்த சர்க்கிளில் நின்னா தான் அவனால் அந்த ஜூட்ஸுவை யூஸ் பண்ண முடியுது. அப்போ இந்த சர்க்கிளை விட்டு அவனை வெளியே கொண்டு வந்துட்டா இந்த ஜூட்ஸு வேலை செய்யாது. அப்போ நம்மளால தான் கக்காசி சென்சேவை காப்பாற்ற முடியும். எஸ், இதை ஃபஸ்ட்டு சாசுகேக்கும் நருட்டோக்கும் தெரியப்படுத்தணும். சாசுகே, நருட்டோ, ஓ அப்போ அதான் விஷயமா? எல்லாரும் என்னை விட பலசாலியாக இருக்காங்க, நான் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கேன்? பாய்ஸ் ரெடியாக இருங்க, உன்னை அடித்து துவைச்சி ரிங்கை விட்டு வெளியே தூக்கி எறியலாம். வாங்க பாய்ஸ். இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா? 2 நாளாக சண்டை போட்டு இவனை இந்த ரிங்கை விட்டு வெளியே வரைக்க முடியல. 2 நாள் இல்லை, 2 வருஷமே ஆனாலும் என்னை எதுவும் பண்ண முடியாது. விளையாண்டது போதும்னு நினைக்கிறேன். இந்த பசங்க அவனை ஜெயிச்சிருவான்னு நினச்சது என் தப்பு தான். நம்மளே களத்தில் இறங்க வேண்டியதுதான். அதானே பார்த்தேன் கக்காசி எப்போ இவ்வளோ வீக்கானான்னு. அப்போ 2 நாளா உன்னோட சேடோ கிளானை வச்சு தான் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க. அப்படிதானே கக்காசி? கக்காசி இங்கே இருக்காருனா அப்போ இது சிடோரி இடான் சென்சே, அப்போ 2 நாளாக இங்கே டான்ஸ் ஆனது உங்கள் ஷேடோ கிளான் தானா? ஆமாம் பசங்களா, 2 நாளாக இங்கே ஆடிட்டு இருந்தது என்னோடய ஷேடோ க்ளோன் தான். நீங்களே இந்த ஹிடானை சமாளிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் 2 நாள் நீங்கள் இழுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால தான் நானே இறங்கிட்டேன். சிக்கமோரு சென்சே சரியான ஆள். 2 நாளாக நம்ம அடித்து அவனை டயர்டாக்கி வைப்போமா? அவர் வந்து ஒரே சிடோரி போட்டு ஃபைனல் டச் கொடுப்பாரா? நம்மளால் 2 நாள் சண்டை போட்டு அவனை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் சென்சாய் ஒரு சிடோரியில் அவனை முடிச்சிட்டாரு. நம்மளை விட எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன் பசங்களா, உங்களால் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியுன்றது செக் பண்ணுறதுக்காக தான் நான் இறங்காமல் இருந்தேன். ஆனால் நீங்கள் அவனை ஜெயிக்க முடியும்னு தோணலை. சென்சே வயசில் மூத்தவர்னு பார்க்குறேன், இல்லைன்னா அசிங்கமாக கேட்பேன். ஏய் ஹிடான், இந்திரிப்பா இந்திரி. ஏய், என் கிளைண்ட் எங்க? அவரும் வாயிலேயே அவரு வாயில குத்திட்டாரு. குப்பரை போட்டு குனிய வச்சு கும்மிட்டாரு. 2 பேரும் நெருக்கமா இருந்தீங்களா? டேய், அவன் நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்னை அடிச்சு போட்டு போயிட்டான்டா. நானே வீட்டுக்கு கிளம்புனாரு தான் இருந்தேன். சரி நீங்க வந்துட்டீங்களேன்னு உங்ககிட்ட பேச்ச போட்டு ஸ்க்ரோலை வாங்கலான்னு பார்த்தா 2 நாளா என் கூட ஓடியாண்டு இருக்கிறீங்க. போங்கடா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஒரு கிளைண்ட்டு கூட அவனை அடித்து தப்பிச்சிட்டானா? நான் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கேன்? எல்லாரும் என்னை விட ஏன் பலசாலியாக இருக்காங்க? ஏய் முர்ரா, நானே அங்கே போனால் என்ன அளவில் போதோ பயந்துக்கிட்டு இருக்கேன். சென்சே இப்போ என்ன பண்ணுறது? தெரில, வா பார்த்துக்கலாம் வா. என்னப்பா கக்காசி, மறு வீட்டு விருந்தெல்லாம் எப்படி இருந்துச்சு? என்ன சார்? சை, சிரிக்கிற நீ வெக்கமா இல்லை? அந்த கிளைண்ட் என்னைய பார்த்து என்ன தொழில் பண்ணுறேன்னு கேட்குறான். உன்ட்ட நான் அப்படி கேட்க முடியுமா? சே, மேக்கப் கொடுக்குற மாதிரி கேட்குறான்டா. தீபாவளி பொங்கல்னா போனஸ் வேணும், ட்ரெஸ் வேணும், ஜட்டி வேணும்னு கேட்க தெரியல. அதே மாதிரி ஒரு மிஷின் கொடுத்தா ஒழுங்காக முடிக்க தெரியாது. ஏன்டா அப்படி இம்சை பண்ணுறீங்க? யார் தலை சூடாக இருக்கோ அவன் தான் பாம்பு போட்டான். ஏய் இவன் தான் சென்சாய். என்ன என்ன பண்ணுறீங்க? இல்லை ஓகாகே, நருட்டோ பாம்பு போட்டான், அதான் கக்கா சென்சே கண்டுபிடிச்சிட்டாரு. மல்டி டேலண்ட் பர்சன். கையால family total damage.